அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். இது வரும் வாரத்திற்கான அனலைஸ்ல எந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வரும் வியாழக்கிழமை வரைக்கும் மட்டும், வருகிற எக்ஸ்பைரி டே வரைக்கும் மட்டும் இந்த வேல்யூ ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்குக்கு மறுபடியும் அடுத்த கால்குலேஷன் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இயர் எல்லாமே நம்ம அந்தந்த டைம் வரும்போது வீடியோ லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் அனலைஸ் பண்ணி. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இயர்லி நான் ஆல்ரெடி ஜனவரி மந்த்தை கொடுத்துட்டேன். இயர்லி செக் பண்ணிக்கோங்க. மந்த்து எவ்ரி மந்த் பிகினிங்லேயே மந்த் ஆரம்பிக்கும் பொழுதே கொடுத்துருப்பேன், அது செக் பண்ணிக்கோங்க. வீக்லி எவ்ரி வீக் எண்டில் சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது இந்த லெவல்ஸ் எல்லாமே மேக்ஸ் அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோம். இது இன்ட்ராடே கிடையாது. இதை வச்சு பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் ஹெட்ஜிங்கோடு எடுத்து பண்ணுவோம். அப்படின்னா என்ன? இதை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஹெட்ஜிங்கோட தான் நம்ம பண்ணணும் இந்த மெத்தட். ஏன்னா இதுக்கு ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல இருக்கு. டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். அப்போ பெரிய ஸ்டாப் லாஸா கூட பெருசா க்ளோஸ் வச்சிட்டோம்னா ஹெவியா லாஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ ஹெட்ஜிங்கோட இல்லை சார், நான் ஒன் சைடா நெகட்டிவ் எடுக்கிறேன் அப்படின்னாக்கல அந்த ப்ரைஸ் லாஸ் ஆகக்கூடியது எவ்வளோ ஆகுதோ அதை நீங்க அப்செட் பண்ணணும். ட்ரேடிங்ல லாஸ்ங்கிறது அப்செட் பண்ணணும், ஆனால் ஹெவியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ ஹெட்ஜிங்கோட பண்ணிட்டா தைரியமாக நம்ம படுத்து தூங்கினாலும் நமக்கு பயம் என்றது இருக்காது. சைக்காலஜிக்கலி நம்ம சேஃபாக. அப்போ ஹெட்ஜிங்கோட மட்டும்தான் பயன்படுத்தணும் அதெல்லாம் பொசிஷன். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த வீக்குக்கான அனலைஸ் பார்க்கலாம். இதனுடைய டார்கெட்ஸ் மினிமம் 100 பாயிண்ட்ஸுங்க. மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். இது 52 வீக்ல 44 வாரம் உங்களுக்கு சக்சஸ் ட்ரேடா எடுத்து கிடைச்சிரும். மீதி 8 வாரத்துல என்ட்ரி கிடைக்காம போகலாம். ஆறு ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா ஆப்போசிட்ல அப்படியே சேர்த்து 200 பாயிண்ட் கொடுத்துரும் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? முதல்ல இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் இயர்லி. அடுத்து தான் மந்த்லி லெவல் ஸ்ட்ராங் பவர்ஃபுல், அதுக்கப்புறம் தான் வீக்லி. அப்போ மந்த்லியில என்ன டைரக்ஷன் இருக்கு, வீக்லியில என்ன டைரக்ஷன் இருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஒரு வாரத்தினுடைய வீக் என்ட்ரி எடுக்கிறத கூட நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதெல்லாம் புரிந்து செயல்படுங்க. யூடியூப்ல யாரோ வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்றதை எனக்கு நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்றேன். நாம நியூஸஸ் எதுவுமே கேட்க மாட்டோம். நம்ம பிரைஸ் வரும்போது அந்த நியூஸ் அதுக்கு ஏற்ற ரியாக்ட் ஆகிக்கும், அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த வீக்கு மே 4th வீக்குக்கான அனலைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல போனோம், செல் ஆகிறதுக்கோ சப்போர்ட் எடுத்து பை ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் இங்க இருக்கு 24,742 அங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,642 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். ஹார்ட் 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் வச்சாலும் இது எக்ஸிட் ஆகலாம். எகைன் மறுபடியும் உள்ள வந்தா நீங்க அந்த இதுல எடுத்துதான் என்ட்ரி எடுத்துதான் ஆகணும். அதனாலதான் அந்த ஹெட்ஜிங்கோட டேல வச்சுக்கிட்டா பெஸ்ட். சரி, இங்க இருந்து மேல போனா ரெசிஸ்டன்ஸ் 25,358 25,358 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் 25,458 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல. அந்த பிரைஸ் வரும் பொழுதுதான் நீங்க இந்த முடிவு எடுக்கணும். அந்த வீக்குக்கு அந்த பிரைஸ் அந்த வீக் ஃபுல்லா வரலையா, என்ட்ரி கிடையாது, அவ்வளவுதான். சிம்பிள். இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கா, என்ட்ரி கிடையாது. கீழே வந்ததுனாதான் என்ட்ரிஸ். இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தா என்ட்ரி கிடையாது. இங்க வந்தா பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குவோம், இங்க போனா செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அதனால அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. நம்ம எந்த பேட்டர்னோ எதுவுமே போட கிடையாதுங்க. புரியுதுங்களா? பிரைஸ் வேல்யூஸ் சொல்றோம், அப்போ மேக்ஸ் சார்ந்து மட்டுமே நம்ம அணுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.